சிவலிங்கத்தின் மேல் வலை கட்டிய ஒரு சிலந்தி லிங்கத்தின் மேல் பூச்சிகள் வந்து எச்சமிடாதபடி பார்த்து கொள்கிறது. அதன் பயனாக அது அடுத்த ஜென்மத்தில் ஒரு நாட்டுக்கே அரசனாக பிறக்கிறது. அதே போல மரக்கிளையில் அமர்ந்திருந்த ஒரு குரங்கு சும்மா இராமல் மரத்து இலைகளை ஒவ்வொன்றாக கீழே பீத்து போடுகிறது. அப்படி அது கீழே போட்ட இடத்தில் ஒரு சிவலிங்கமும் இருக்கிறது. அது பறித்து போட்ட இலைகளும் வில்வ இலைகளாக இருக்கிறது. அந்த செயல் லிங்கத்தை அர்ச்சித்தது போல ஆக குரங்கும் அடுத்த ஜென்மத்தில் ஞானமும் செல்வமும் மிக்க ஒரு அரசனாக பிறந்து நாட்டையே ஆளும் பாக்கியத்தை பெறுகிறது. இந்த உலகில் மிக எளிய ஒரு வழிபாடு முறை உண்டு என்றால் அது லிங்க வழிபாடுதான். லிங்க வழிபாடு செய்ய மலர்கள் வேண்டும், பூஜை முறைகளும் தெரிந்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. வணங்க வேண்டும் என்கிற மனம் இருந்தால் போதும். ஒரு நாயன்மார் சிவமாகிய லிங்கத்தை கல்லால் அடித்தே வழிபட்டிருக்கிறார். அவருக்கு அர்ச்சனை செய்ய பூக்கள் கிடைக்கவில்லை, கற்கள் தான் கிடைத்தது. அதை எடுத்து ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி கற்களாலேயே அர்ச்சனை புரிந்திருக்கிறார். இதை பார்ப்பவர்க்கு அவர் கல்லால் அடிப்பது போலத்தான் தெரியும். அதே விஷயம் அந்த ஈசனால் மிக மேன்மையானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்கு முக்தியும் கிடைத்தது. இதாவது பரவாயில்லை. கண்ணப்ப நாயனார் என்பவர் அவர் வேட்டையாடிய இறைச்சியையே ஈசனுக்கு பிரசாதமாக நிவேதித்தார். அதையும் ஈசன் மனமுவந்து அன்போடு ஏற்றுக்கொண்டார். எச்சிலையும் இறைச்சியையும் வைத்து வழிபட்ட கண்ணப்பனின் பக்தி இறை பக்திக்கு இதய சுத்திதான் கணக்கு என்பதை நமக்கு உணர்த்திய ஒரு பக்தி சிறப்பு. கண்ணப்பன் ஒரு வேடன். மிருகங்களை வேட்டையாடி அதை வேக வைத்து புசிப்பதுதான் அவன் தொழில். தொழில் தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. தவறு என்று தெரியாத நிலையில் செய்யப்படும் எந்த பாவமும் ஒருவரை பெரிதாக பாதிக்காது. பரிகார செயல்களால் அவை கழுவப்பட்டுவிடும். கண்ணப்பன் விஷயமும் அப்படித்தான். காட்டில் வேட்டைக்கு செல்லும் போது மலை மேல் ஒரு சிவலிங்கத்தை முனிவர் ஒருவர் பயபக்தியோடு வழிபடுவதை பார்க்கிறான். லிங்க ஸ்வரூபம் அவனுக்குள் பக்தியை பெருக்குகிறது. அவனுக்கு அந்த முனிவர் போல மூச்சை அடக்கவோ முறையாக பூஜை செய்யவோ தெரியவில்லை. அதனால் தான் வேட்டையாடிய இறைச்சி துண்டுகளையே லிங்கத்தின் முன்னால் வைத்து வழிபடுகிறான். அதற்கு முன்னால் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டுமே. தேவையான தண்ணீரை கூட கையால் எடுத்து வர இயலாதபடி கைகளில் இறைச்சி இருந்ததால் வாயிலேயே நீரை நிரப்பிக் கொண்டு வந்து அதை அப்படியே லிங்கத்தின் மேல் உமிழ்ந்து அபிஷேகம் செய்கிறான். அதில் இறைவனும் எந்த குறையும் காணவில்லையே. அதுதானே விந்தை.